ஜலம் கொண்டு வரேன். இதுவரை காணவில்லை. என்ன ஆச்சரியம்! ஓம் நமச்சிவாய. என்ன ஆச்சரியம்! நீ சென்றாய், எனக்கு ஜலம் வேண்டும் என்று நதிக்கரைக்கு சென்று ஆற்று விளக்கு வைத்து உடம்பு உண்டு செய்து ஜலம் கொண்டு வந்து பழக்கம். ஆடாடி இன்று சென்றாய், உடம்பு உருவாக்கினாய். உருவாக்கும் சமயத்திலே காந்தமன் சென்றால் ஆகாயமாக. அப்படி ஆகாயமாக போகின்ற பொழுது அவன் உருவமானது ஓடும் நீரிலே தெரிய அதை பார்த்து அவன் அழகை பார்த்து ரசித்தாய். உன் கற்பு கட்டவிட்டது, பக்தி கட்டவிட்டது, சண்டாளி சாமி பிடித்து விட்டது. இருப்பதை விட இறப்பதை விட இப்போது எப்படியாலும் உன்னை அழிக்க வேண்டும். அதற்காக என் மகளை அழைக்கின்றேன். உன் தந்தையை அழைக்கின்றேன். உன் தாய் ரேணுகாம்பாள் கற்பை இறந்து விட்டார், கணவனை மறந்து விட்டார். எனவே அவள் திரும்பி சென்று அவர் சிரத்தை வெட்டி வைத்து விட்டு வாடா. சிரத்தை வெட்டி வைத்து விட்டு வா. ஆமாண்டா, வெட்ட முடியுமா? முடியாதா? தனுவன் மறைத்து விட்டார். சரி, இரண்டாவது மகன் அனுமன். அனுமா, நீ சென்று வா. தாயை சேர்ந்த கோவிலும் இல்லை, தந்தை சொல் வைக்க மந்திரமில்லை. புறப்படி. உன் தாய் ரேணுகா கற்பை இழந்து விட்டார், கணவனை மறந்து விட்டார். ஆகையால் அவன் சாபத்தை பெற்று விட்டார். நீ சென்று அவன் இருப்பதை விட இறப்பதே மேல். சிரத்தை வெட்டி வைத்து விட்டு வா. என்ன அவன்டா இரண்டு பேர் படுத்து விட்டார்கள். மூன்றாவதாக விஸ்வாசி, விஸ்வாசி அதாவது உன் தாய் ரேணுகாம்பாள் கற்பை இழந்து விட்டார், கணவனை மறந்து விட்டார். அந்த கொண்ட கணவனுக்கு தவறு செய்து விட்டார். ஆகையால் அவன் பெண் அல்ல, காம பேய். இருப்பதை விட இறப்பதை விட. நீ சென்று தாய் என்று பாராமல் சிரத்தை விட்டு 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 வாழா. முடியாது போபா. நீங்கள் 3 பேர்கள் என் வார்த்தையை கேட்கவில்லை. ஆகையால் நீங்கள் இருப்பதை விட அடிமதை மேல். நீங்கள் பிறக்க வேண்டும். பிறந்து விட்டார்கள் நரிக்குறவராக. இப்போது கடைசி மகன் என் மகன் ராமன். ராமன் இருக்கின்றேன். ராமா
தேவன் திருமால் பல உதவி ரட்சித்தான். அந்த வழியிலே நாராயண் மார்பிலே சந்திரன் தோன்றினார். சந்திரனுக்கு புதன் பிறந்தான். புதன் இலை என்றவளை மணந்தார். புதனுக்கும் இலை என்றவளுக்கும் புருரோசு பிறந்தார். புருரோசு ஊர்வசி மணந்தார். ஊர்வசி மணந்தார். ஊர்வசிக்கும் ஆயு, சத்யாயு, ரயன், விஜயன், ஜெயன் என்ற 6 பேர் பிறந்தனர். அதில் விஜயனுக்கு காதி என்பவன் பிறந்தான். காதி ஒரு நாட்டு இளவரசி மணந்தார். காதிக்கு சத்தியவதி ஒரு பெண் பிறந்தனர். அந்த சத்தியவதியை ரிஷிகமா முனிவர் மணந்தார். ரிஷிகமா முனிவர் மணந்து உத்தமமான பிள்ளை வேண்டும் என்று தன் தவம் வளர்த்தினால் யாக தருவை உருவாக்கினார். சத்தியவதியை ரிஷிகமா முனிவர் மணந்தார். ரிஷிகமா முனிவர் மணந்து உத்தமமான பிள்ளை வேண்டும் என்று தன் தவம் வளர்த்தினால் யாக தருவை உருவாக்கினார். அப்போது சத்தியவதியின் தாயார், அதாவது ரிஷிகிற்கு மாமியார், தனக்கு மகன் வேண்டும் என்று கேட்க ரிஷிகமா முனிவர் என்ன செய்தார்? தருவு 2 பங்காக்கி தனித்தனிய மந்திரங்களை பிரயோசித்து தாய்க்கு மகளுக்கு கொடுத்து உன்னதொழில் வெளியே சென்று விட்டார் ரிஷிகமா முனிவர். அப்போது சத்தியவதியின் தாயார் மகளுக்கு அளித்த சருவில் ஏதோ சிறப்பு இருக்கு எண்ணி தனக்கு அளித்ததை மகளுக்கு கொடுத்துவிட்டு மகளுக்கு அளித்ததை தான் வாழ்வு கொண்டார். இருவரும் கருவுற்றன, தாய் மகளும். கருவுற்ற பிறகு சத்தியவதியின் தாயாருக்கு கோபத்திலே சிறந்தவர் கௌசிக விஸ்வாமித்திரர் பிறந்தனர். சத்தியவதிக்கு சாஸ்திர குணமுடைய ஜமதக்கினி பிறந்தனர். அந்த ஜமதக்கினி ரேணுகாவை மணந்தார். அந்த ஜமதக்கினிக்கும் ரேணுகாவுக்கு பிறந்த பெயர் ராமன். இப்போது தாய் தந்தை விலை பெற்று வந்துவிட்டேன். கைலாயம் சென்று உமா மகேஸ்வரன் குறித்து கடும் தவம் இருக்கட்டும், மரங்களை பெற வேண்டும். புறப்படுகிறேன். அருள் தரும் யாரை நோக்கி கடந்தவர் செய்து கொண்டதை குறித்து கடவுள் வேண்டி கடவுளுடைய கண் முன்பாக வந்திருக்க இருவிடை திறந்த பார்க்கலாம். ஆண்டவா, நான் உணவு கடவுள் காட்சி கொடுக்கின்றாயா? நிச்சயமாக கண் பிடித்து பார்க்கலாமா? தாராளமாக. ஆஹா, இறைவா,
ஜோதி வடிவ ஆகாயத்தில் காட்சி கொடுக்கின்றாயே நேரா வரவில்லையே. ஆகட்டும் இறைவா, என் பக்திக்கு மெச்சு காட்சி அளித்தீர்கள். எனக்கு 2 வர வேண்டும் இறைவா. யாது வரம் கேள், தடையில்லாமல் கொடுக்க சித்தமாக காத்து கொண்டிருக்கிறேன். ஆண்டவா, நான் எப்போது தாய் விட்டு நான் பிரியக்கூடாது. ஒரு வரம். 2வது வரம், நான் பாடசாலைக்கு செல்லாமல் ஆசானத்தில் கல்வி கற்காமலேயே ஆய கலைகள் 64 கற்று உணர வேண்டும். இப்படிப்பட்ட வரத்தை எனக்கு அளிக்க வேண்டும் ஆண்டவா. நீ கேட்ட 2 வரங்களை அளித்தேன். அத்தோடு மட்டுமில்லாமல் உன்னுடைய பக்தியை மெச்சினான். இப்போது உனக்கு பரசு என்ற ஒரு ஆயுதத்தை நான் பரிசாக அளிக்கிறேன், பெற்றுக்கொள். எங்கே? ஆகட்டும் சுவாமி. சுவாமி, இந்த ஆயுதத்துடைய மகிமை என்ன? தர்மத்தை நிலைநாட்டும், அதர்மத்தை அழிக்கும். அப்படியா? மிக்க மகிழ்ச்சி. வருகிறேன். இன்னும் என்ன? நீ எந்த நேரத்தில் எதை நினைக்கிறாயோ இதை கொண்டு எதிர்காலத்தில் ஒரு பேர் புகழும் நாடெங்கும் ஊரெங்கும் பரவட்டும். ஆகட்டும் இறைவா. பரசு என்ற ஆயுதத்தை உனக்கு நான் பரிசாக அளித்திருக்கிறேன். பரசு என்ற ஆயுதத்தை பரிசாக கொடுத்திருக்கின்றாய். ஆகவே இனி முதல் உன்னுடைய பெயர் பரசுராமன்.